அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். குட்டிமாவும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நம்ம சேனலில் வழக்கமாக போடுற வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் புவா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்தமான் வந்திருக்காங்கன்னு. அதே மாதிரி எங்கள் பாப்புக்கும் இது தான் ஃபஸ்ட் டைம் அந்தமான் வந்தது. பாப்பு, புவா 2 பேரும் அந்தமானில் நம்ம கூட இருக்க போகிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம். அதே மாதிரி அம்மாவை அழைச்சிட்டு போக தான் பாப்பு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எமோஷன் வந்து கொஞ்சம் மிக்சிங்காக இருந்துச்சு. பாப்பு இங்கே அந்தமான் வந்து 13 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் புவாவும் பாப்பும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. புவா வந்து ஏன் ஊருக்கு கிளம்பிட்டாங்க, பாப்பு வந்து அந்த இடைப்பட்ட 13 நாட்கள் நான் எங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்தமானில் காமிச்சேன், என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணாங்க, வீட்டில் எந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டோம், இந்த மாதிரி அழகான தருணங்கள் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபிஸ் எதுவும் நான் டீட்டெயிலாக காட்டலை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? பாப்பு, புவானா யாருன்னு புதுசாக பார்க்குறவங்க கேட்பீங்க. அம்மா அப்பாவை தான் எங்கள் ஊர் பக்கம் அந்த மாதிரி சொல்லுவோம். சில நேரம் புவாவை நான் அம்மானும் சொல்லுவேன். நான் எந்த மாதிரி பேச்சில் வருதோ அதையே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுதான் எனக்கு வசதியாக இருக்கும். பாப்பு வந்த நேரத்தில் இங்கே டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் சென்னையிலேருந்து கொல்கட்டா போயிட்டு கொல்கட்டாலேருந்து அந்தமான் வந்தாங்க. இங்கே அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு, எங்கள் ஊர் பக்கம் பணியாரம், அந்த சீனி வடைன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோடய பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊர்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். லைட்டாக வெயிர் தெரியுதா, அர்ஷான் வந்து இன்னொரு பாப்பா இருக்கா வயிற்றுல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். மறக்காமல் கொண்டு வந்துருங்க பாபு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பெல்ட் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க மெயின். அதே மாதிரி ஜாதிக்காய், மாசக்காய், வசம்பு இதெல்லாம் வந்து எங்கள் பூவா வாங்கிட்டு வர சொன்னாங்க. கையில் வச்சுக்கோ எதுக்கும் அப்படின்னு. அப்புறம் இது வந்து பூரியம், எங்கள் ஊர் பக்கம் இதுவுமே ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரவை கஞ்சியில் போட்டு சாப்பிட்றது. பாப்புக்கு வந்து லக்கேஜ் எதுவும் கிடையாது இல்லையா, துணி மட்டும் தானே கொண்டு வந்தாங்க. அதனால் தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த தடவை வீட்டில் வந்து நாங்கள் இடியாப்பமாவும் ரெடி பண்ணவே இல்லை. டெலிவரி டைமுங்கிறதுனால புவாக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. எங்கள் ஊர் பக்கமே வீட்டில் செஞ்சு விற்பாங்க. அதை தான் நாங்கள் வரும்போதும் கண்டெய்னரில் போட்டிருந்தோம். பாப்புட்டையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்கும் இருக்கட்டுமேனு. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அசோகா அல்வா, எங்கள் ஊர் பணியாரம், இஞ்சி கொத்துன்னு சொல்லுவோம், எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அன்றைக்கி வந்து மீன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பாப்புக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் மீன் தான் பிடிக்கும். இங்கே அந்தமானில் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குமா, அதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா வந்து ஏன் சிஸ்டர் அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி ரெகுலராக கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. புவா அந்தமான் வரும்போதே ஒரு 3 மாதம் கிட்ட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. நான் பாப்பும் சேர்த்து தான் வர சொன்னேன். ஆனால் வந்து நாளைக்கே வரும்போது வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அழைச்சிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே எங்கள் ஊரை விட்டு, எங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே போய் அதிகமாக தங்கினதே இல்லை. பெங்களூருக்கு அண்ணன் வீட்டுக்கு போனால் கூட அம்மா வந்து ஒரு 10-15 நாளே ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே அந்தமான் வந்தோம் ஒரு 10 நாள் வரைக்கும் நார்மலாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளையும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த இடமா இருந்தாலும் சரி நம்ம மனசும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளும் ஒரு வருஷம் மாதிரி தெரியும். இங்கே வந்து 3 வேளை சாப்பாடு செஞ்சது, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டது, குட்டிமாவை குளிக்க வச்சது, பிள்ளைங்க கூட எங்கள் கூட எல்லாமே நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அப்பப்போ வந்து ஊரை பற்றி வீட்டை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, எந்த ஊருக்கு எங்கே போய் இருந்தாலும் திரும்பி நம்ம ஊர் நம்ம இடம் தாப்பா, நமக்கு செட் ஆகும், நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்படியே நான் பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவேனே அப்படின்னு தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க. அவங்க அதிகபட்சம் வீட்டை விட்டு வெளியில் போய் இருந்ததே இங்கே அந்தமானில் தான். அம்மா இத்தனை நாள் இங்கே அந்தமானில் இருந்து பார்த்துக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னங்கிறது எனக்கு தெரியும். புவா, பாப்பு 2 பேருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, இதுதான் காரணம். அதனால தான் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் வந்து வீட்டில் நிறைய ரெசிபீஸ் வந்து செஞ்சோம். ஆனால் எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் ஸ்டாண்ட் வந்து இந்த மாதிரி உடஞ்சி போச்சா, அதனால தான் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். யாருக்கு எப்படியோ அர்ஷானுக்கு தான் செம்ம குஷி. எப்போ அத்தா வரும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். மறுநாள்லேருந்து ஒரே அடம், அத்தா கூட தான் ஸ்கூல் போவேன், அத்தா தான் அழைக்க வரணும் அப்படின்னு. பாப்புக்கு வந்து ஒரு தடவை வழி காமிச்சிட்டா போதும், ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவாங்க. பாப்பு இருந்த வரைக்கும் ஆசிரியும் அர்ஷானியும் அவங்க தான் போய் விட்டுட்டு மதியானம் அழைச்சிட்டு வருவாங்க. அதோடு இல்லாமல் திடீர்னு வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போகும்பா, அப்புறம் கடைக்கு கூட்டிகிட்டு போங்க தாம்பா, என்னெல்லாம் சொல்கிறானோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. நான் கூட சத்தம் போடுவேன், கேட்க மாட்டாங்க. அவன் கூப்பிட்றதுக்கெலாம் போயிட்டே இருப்பாங்க.
அதுக்கப்புறம் பூரியா கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் வந்து ரவை கஞ்சி காய்ச்சி இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பூரியா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து 2 பூரியானாவது குறைஞ்சது சாப்பிட்ருவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவங்க 2 பேரும் இங்கே இருந்த ஒரு நாளும் எனக்கு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இங்கே அந்தமான்ல அழைச்சிட்டு போய் கொஞ்சமாவது காட்டணும். இங்கே இருக்கிற கடத்தெருலாம் எப்படி இருக்குன்னு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நாங்கள் வந்து இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப மழையா இருந்துச்சு. அந்த டைமில் கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்கேயுமே எங்களால் போக முடியல. சரி பாப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரே நாள் அந்த மாதிரிலாம் போக முடியாதுல்ல பிள்ளையை தூக்கிக்கிட்டு. காலை நேரத்தில் வந்து பிள்ளைங்க ஸ்கூல் போயிருப்பாங்களா, கடத்தெரு பக்கம் அந்த மாதிரி ஏதாவது ஷாப்பிங் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கடகடன் வந்து பிரியாணி பண்ணி வச்சுட்டு காலையிலே கிளம்பிடலாம் அப்படின்னு வேலையை ஆரம்பித்தோம். கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு கை போட்டு உரிச்சோமா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சதுனால பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் ஒரு தடவை பிரியாணி செய்யும் போதும் நினப்பேன், என் ஸ்டைலில் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு வீடியோ போடணும் அப்படின்னு. ஆனால் ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்கள் மாதிரி வந்துடுது. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் உடஞ்சி போச்சா, என்னால் லாங் வீடியோவாக டீட்டெயில் ரெசிபியாக எடுக்க முடியல. ரொம்ப நேரம் கையில் வச்சா என்னால் அங்கே நிற்க முடியாது இல்லையா. ஸோ சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அன்றைக்கும் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. இன்ஷால்லா நான் கண்டிப்பாக டீட்டெயில் ரெசிபியாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பிரியாணினா ஒரே வேலையாக போயிடும். வெறுஞ்சோறு செஞ்சால் சோறு ஆக்கணும், ஆனங்காய்ச்சணும், அதுக்கு ஒரு தொட்டுக்க செய்யணும். ஸோ மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு வெங்காய பச்சடி, தக்காளி ஜாம், முட்டை அவிச்சிட்டு ரெடி பண்ணிட்டோம். கையோடு வந்து பாச்சோறு செஞ்சோம். ஏன்னா 40க்கு வந்து பாச்சோறு காய்ச்சணுமா. அப்போவே நான் சொல்லிகிட்டு இருப்பேன், பாப்புக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷால்லா பாப்பு வந்தோன்னே ஒரு தடவை காய்ச்சணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு பாச்சோறு குடிக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் கூட குடிக்கலாம் அப்படின்னு காலையிலே காய்ச்சி வச்சுட்டோம். சூடாக இருந்துச்சா, வாய் ஊறுச்சு. நான் ஒரு கப் குடிச்சிட்டு அதோட நான் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பாத்து பஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம இருக்கிற இடமே மெயின் இடம், பஜார் இருக்குது அங்கேயும், இதே கடை அங்கேயும் இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் அவங்களும் வந்து ஊரை பார்ப்பாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது ஐஎம்எஃப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம். புவாவுக்கு வந்து இந்த சாஃப்ட் சாரீ, பூனம் சாரீ தான் வந்து ரஃப்யூஸ்க்கு போடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. நம்ம ஊரை விட இங்கே கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 சாரீ எடுத்துக்கிட்டாங்க. இப்போல்லாம் அதிகமாக நைட்டி தான் போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து 2, 3 நைட்டி எடுத்தேன். அதோட 2 ஷாலும் எடுத்தேன்னா, பில் போடுற கவுண்டர் வரையும் கொண்டு வந்துட்டு நான் தான் பார்த்து எடுத்தேன். கடைசியில் பில் போடும்போது இல்லை இந்த ஷால் வேணாம், ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி நிறையா தடவை நான் வந்து பில் போடுற வரையும் கொண்டு வந்துட்டு வேணாம் ரிமூவ் பண்ணிடுங்க சமயத்தில் கவுண்டரில் அப்படியே கண்டுக்காமல் போயிடுவேன். ஸோ வாங்கின பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் இருக்குது. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே கடையை முடிச்சுட்டு இங்கே வர்ற வழியில் தான் ஐலேண்ட் மெகா ஃபேர் இருக்குது. இது ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பொருள் காட்சிலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ராட்டினம், தொட்டி அப்படிலாம் இருக்காது. மற்றபடி வீட்டுக்கு தேவையான திங்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்லேருந்து ஃபேன்சி ஐட்டம், ஃபர்னிச்சர், இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே இருக்கும். புவா வந்து பர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு ஃபோன் வச்சு தாராளமாக எடுக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்கினாங்க. பரவாயில்ல, ரேட்டும் வந்து 250 ரூபா கிட்ட நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. மற்றபடி நமக்கு வந்து வழக்கம் போல் இருக்கிற எல்லா திங்ஸையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கையில் எடுத்து ரேட் பார்த்து மறுபடியும் பத்திரமா அதே இடத்துலையே வச்சுட்டேன். நான் எதுவுமே வாங்கலை. மண் பாத்திரம்லாம் ரேட் இங்கே அந்தமானில் பொதுவாகவே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மளிகை ஜாமான் வந்து இந்த ஒரு கடையில் மட்டும் பார்த்திங்கன்னா, வெளியில் நம்ம மளிகை கடையில் 1 கிலோ சீனி 56, 58 ரூபான்னு வாங்குகிறோன்னா, இங்கே வந்து 36, 38 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பில்லுக்கு 1 கிலோ சீனி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் வீட்டுக்கு 1 கிலோ சீனி வாங்கிக்கிட்டு, எப்போதுமே எனக்கு இந்த ஃப்ரேம் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அன்றைக்கும் அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பிடிச்சது ஒன்றுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாடி அந்த மாட்டுவோம்ல, அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குமே, அது வந்து இல்லாமல் ஒரு சிலது டேமேஜாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வச்சுட்டு வாங்கலை. அங்கேயே ஆப்போசிட் சைடில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் எதுவுமே வாங்கலை, உள்ளேயே போகலை. வெளியில் வந்து இந்த கப்புலாம் இருந்துச்சா, புவாவுக்கு வந்து இந்த டீ கிளாஸ் வந்து ஒன்று அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஊரில் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, பத்திரமா கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பத்திரமா நான் வச்சு பேக் பண்ணிடுறேன் அப்படின்னு பாப்பு சொல்லிச்சா. அதுக்கப்புறம் தான் பார்த்து ஒன்று எடுத்தாங்க. அங்கேருந்து டைரெக்டாக சென்னை ஸ்டோர் போயிட்டோம். இது வந்து ஃபேன்சி கடை மாதிரி. புவாக்கெலாம் எதுவுமே வாங்கலை. இங்கே அந்தமான் வந்துட்டு போனால் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்குறதுக்கு கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு
பர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிசைன் தான் பார்த்தாங்க. ஆனா கிடைக்கலையா, ஸோ வேறு வேறு டிசைனில் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா பர்ஸ்லேயுமே ஃபோன் வச்சு எடுக்க முடியுதா, ஏன்னா எல்லார் கையிலையுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃபோன் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஜிப்புலாம் கரெக்டாக இருக்கா, ஏன்னா அங்கேருந்து ரிட்டர்னும் கொண்டு வர முடியாது, கொடுக்குறதும் நல்லா இருக்கணும்ல. ஸோ டேமேஜ்லாம் இல்லாமல் இருக்கான்னு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் எடுத்தோம். இது வந்து மறுநாள் காலையில் நாங்கள் வந்தோம், ஏன்னா அன்றைக்கி வந்து டைம் ஆயிடுச்சு. அதோட வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அதே மாதிரி நாங்கள் வந்திருந்தோம். இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிற பஜார்லேயே தான் வந்தோம். வீட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தாலே போதும். இங்கே அந்தமான் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துல சமாளிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடைகளுக்கு போகிறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து தமிழ்காரங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். 1-2 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு நான் கேட்பேன். ஒன்று ஓரளவு பேலன்ஸ் பண்ண தெரியும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து இவ்வளோ பைசாவா, இவ்வளோ இதா, கம்மி பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒன்று சொல்லுவேன். இத்தனை வருஷமாக இங்கே அந்தமான்ல அப்படி தான் போயிட்டுருக்கு. ஹிந்தி தெரியலையே, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு தனியாக போகிறது அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். எந்த இடமா இருந்தாலும் நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அர்ஷானுக்கும் ஆசிருக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எங்கள் பாப்பு தனியாக அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்ஸ்லாம் வேணாம், இனிமேல் எங்கே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிமாவோட 2-3 வருஷத்துக்கு பேக்கோடு தானே போகணும், ஒரு ஸ்லிங் பேக்கும் ஒரு ஹேண்ட் பேக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். அம்மா வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா பிள்ளை வந்து கையில் இருந்தானா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பிள்ளையை தூங்க வச்சுட்டு நான் மட்டும் கடைக்கு வந்தேன். ஏன்னா அண்ணன் பொண்ணு வந்து யூனிகார்ன் பேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. யூனிகார்னா அப்படி என்ன அப்படின்னு தான் யோசித்தேன், எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்புறம் அமேசானில் போட்டு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு பேகு எல்லாமே வந்துச்சா. ஸோ இது தான் யூனிகார்ன் பேக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக பார்த்தோம், எங்கேயுமே செட் ஆகலை. இந்த ஒரு கடையில் இருந்துச்சு, இருந்தாலும் பார்த்தோன்னே வாங்குறது எப்படின்னு, இல்லை இந்த டிசைன்லேயே வேறு கலர் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆனால் வேறு டிசைன் தான் காமிச்சாங்க. இல்லை வேணாம் நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் இந்த பெரிய கரண்டி யூஸ் பண்ணுவேன்ல, அந்த ஸ்பூன் மாதிரி, இந்த டைப்பில் தான் அம்மா வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. இது அந்தமான்ல இங்கே இருக்கிற ஷாப்பில் வாங்கினது. இதுலேயே நிறையா மாடல், குழிக்கரண்டி மாதிரி, ஸ்பூன் மாதிரிலாம் இங்கே வச்சுருந்தாங்க. அம்மா வந்து 4 வாங்கி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து 75 ரூபா கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். 4 கரண்டி எடுத்துகிட்டு இந்த பெரிய கத்தி வந்து ரேட்டு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இது எனக்கு வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ அமேசானில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை மட்டும் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பில் போட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு, நேராக வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து போனால் 5 நிமிஷம் தான் எனக்கு வீட்டுக்கு போக. ஸோ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பும்போது சரியான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இந்த இடத்துலையே நின்றுருக்கேன். இங்கே அந்தமானில் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்க. அதுவும் அந்த குட்டி குட்டி தீவுலாம் தனித்தனியாக இருக்குமா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பீச்லாம் அமைதியாக இருக்கும். போனாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அங்கே போகிறதுக்கு ஸ்பீட் போட்டில் போகணும். புவாலாம் இதுக்கு முன்னாடி கடலில் வந்து ட்ராவல் பண்ணி போனதே இல்லை, போட்லலாம் போனதே இல்லை. ஸோ அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆசை. பாப்பு வந்து தனியாக போயிடுவாங்க, மேனேஜ் பண்ணிடுவாங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யாராவது கூட துணைக்கி போயிருந்தாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க போனால் நமக்கு தைரியமாக இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து 2 பேர் நீல் ஐலாண்ட் போனாங்க. இங்கே வந்து ஹேவ்லாக்கு, நீல் ஐலாண்ட் இந்த மாதிரி நிறையா தீவு இருக்குது. ஸோ நீல் ஐலாண்டும் நல்லாயிருக்கும். சரி நீங்களும் சேர்ந்து போகிறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டிக்கெட் போட சொல்லியாச்சு. அதுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற விக்ஸு, தைலம், கொடால் சாப்பு, உடம்பு வலி தைலம், பேராசிட்டமல், வாமிட்டுக்குள்ளே மாத்திரை, போட்டில் போகும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, வாமிட் பண்ணால் தேவைப்படமே அப்படின்னு அந்த பேகு எல்லாமே எடுத்து ரெடியாக கொடுத்தேன். ஏன்னா போட் வந்து அவங்க போகிற அன்னைக்கு சரியான மழை, காற்று அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடல் அலை இருக்கும் இல்லையா, ஆல்ஃபா, ஸோ அது வந்து போட் ரொம்ப ஷேக் ஆகும். அந்த டைமில் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வாமிட் வரும், உடம்பு வலி இருக்கும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். புவாக்கு வந்து போகிறதுக்கு அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க நினச்சிக்கிட்டாங்க மீன் பிடிக்கிற போட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் போல், கடல் அலைலாம் வந்தால் என்ன செய்கிறது, காற்று மழையாக இருந்தால் என்ன செய்கிறது, இப்படிலாம் யோசிச்சுருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு சொல்லலை. பாப்பு வந்தால் போட்டுமே, நான் போகல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ பேர் நிறைய செலவு பண்ணி அந்தமானுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க, நீங்கள் அந்தமானில் இருந்துக்கிட்டே மாட்டேங்கிறீங்களாம்மா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அனுப்பியாச்சு.
அன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை காற்றா தான் இருந்துச்சு. இங்கே மழை காற்றா இருந்தால் அங்கே நீலில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சுங்க. இவங்களும் வந்து ஹஸ்பண்டும் நீலில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுலாம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களை யார் கூடயாச்சும் அனுப்பி வச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா, வெயிட்டை கலக்கிற மாதிரி. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் பயந்துக்கிட்டே வேற போனாங்களா. அங்கே போய் போட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமா போட்டு, நான் கூட ஓப்பனாக இருக்கும்னு நினச்சி பயந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணும்போது தான் இங்கே எனக்கு தைரியமே வந்துச்சு. சரி எனக்கு நல்லா இருக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுங்கம்மா எடுங்க பாப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எங்கள் பாப்பு மேலே போய் நின்றுக்கிட்டே வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. ஐலாண்டை பார்த்ததை விட போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி போட்டில் போகிறதுக்கும் ப்ரூஃப்லாம் கொடுக்கணும், லக்கேஜ்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. நான் வந்து முன்னாடி அந்தமான் வந்திருக்கும் போது போயிருக்கேன். அப்போ வந்து யூடியூபர்லாம் இல்லையா, ஸோ வீடியோலாம் பெருசாக எடுக்கலை, நிறையா வந்து பிக்சர்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். இன்ஷால்லாம் நான் இன்னொரு தடவை போனேன் அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி காட்டுறேன். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிலாம் போனாக்க நிறைய பீச் வந்து இருக்குது போய் பார்க்குறதுக்கு. அங்கே 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே பிள்ளைங்கள்லாம் பீச்சில் குளிப்பாங்களா, திரும்பி சாப்பிட்டுட்டு கிளம்பி வர்றதுக்கு ஒரு மதியானம் இல்லைனா ஈவினிங் டைம் ஆகிடும். பிள்ளைய வச்சுக்கிட்டு பிள்ளை தூங்குறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் கொஞ்சம் கிட்ட இருக்கிற இடமா சூஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். முதல் நாள் வந்து கார்பின்ஸ்கோ பீச் போயிருந்தோம். அப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோமா, அங்கே நாங்கள் போய் 10 நிமிஷத்துலேயே இருட்டிருச்சு, எதுவுமே பார்க்க முடியல. அந்தமானில் வந்து ஒரு 5, 5:30க்கெலாம் இருட்டிரும். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டோம் போல். ஜாகர்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ அங்கே போனதும் பார்த்திங்கன்னா சரியான வெயில். இந்த பார்க் வந்து நல்ல ஹைட்டில் வேறு இருக்குமா, வெயில் தாழ்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. நான் தான் வந்து சீக்கிரமே போகணும், இல்லைனா இருட்டிரும், எதுவும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன்னா வந்து பார்த்து சரியான வெயில். நம்ம தானே அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை. புவாவும் பாப்பும் ஒன்றும் சொல்லலை, சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கேயே வந்து ஃப்ரீ ஜிம் இந்த மாதிரி இருக்கும். பசங்க பாப்பு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான்லாம் முன்னாடி வரும்போது இந்த மாதிரி தான் செய்வேன். எனக்கெலாம் ஒரு சில இதெல்லாம் தூக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. கொஞ்சம் வெயில் தாழ்ந்து வந்திருந்தோம் அப்படின்னா காத்தோட்டமாக உட்காந்து பேச பார்க்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் இன்னொரு இடத்துக்கும் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோமா, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமே வந்து இங்கே வெயிலில் மாட்டின மாதிரி போயிடுச்சு. குட்டிமாவும் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருந்தான். சரி ஒரு 10-15 நிமிஷம் தான் இங்கே இருந்தோம். இங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா ஜாக்கிங் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்கலாம் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா இன்னும் நிறையா கூட்டம் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்து கார்பின்ஸ்கோ பீச் போகலாம், நேற்று போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து இருட்டிருச்சு, சரியாகவே பார்க்கல, எந்த ஃபோட்டோஸும் எடுத்துக்கல. மெயினாக அதுதான். ஸோ மெமரியாக இருக்கணும், ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் ஏர்போர்ட் ரன்வே. இந்த பார்க்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அங்கேருந்து கிளம்பி இருட்டுறதுக்குள்ளே பீச் போயிடலாம் அப்படின்னு கார்பின்ஸ்கோ பீச் போயிருந்தோம். இந்த பீச்சில் வந்து கடல் அலை நல்லாயிருக்கும். இங்கே அந்தமான் பொறுத்த வரையும் பார்க்குற இடத்துலலாம் எல்லா பீச்லேயுமே இந்த மாதிரி அலைகள்லாம் இருக்காது. ஏன்னா சுற்றி கடற்கரை தான் இருக்குது இல்லையா. ஒரு சில பீச்சில் மட்டும்தான் அலை வந்து நிறையா இருக்கும். அதனால் இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் சரி இந்த குல்ஃபியை விடுறதில்ல, செம்ம சூப்பராக இருக்கும். சில நேரம் ரொம்ப நேரம்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னா 2 குல்ஃபி கூட வாங்கி சாப்பிடுவோம். இருட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அர்ஷானுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் வந்து தான் இதுவும் சாப்பிட்டுட்டு என்கிட்டே வந்துடுவான். 1 ரூபா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே கிட்டத்தட்ட பாதி குல்ஃபி என்கிட்டேருந்து சாப்பிட்டு போயிட்டான். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் இருந்துச்சா, நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இந்த கார்பின்ஸ்கோ பீச் வந்து தென்னை மரம் நிறையா இருக்கும். இங்கே அந்தமான்லேயே பொதுவாக தென்னை மரங்கள் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பீச்சில் வந்து அந்த கரையோட அந்த மரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் எத்தனை தடவை போனாலுமே மேக்ஸிமம் ஒரு 2 கப்புள்ஸாவது பார்த்துருவோம். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது உட்காந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு பிள்ளைங்க பசிக்குதுன்னாங்களா, பாப்பு வந்து சமோசா பக்கோடாலாம் வாங்கி கொடுத்தாங்க. அர்ஷானுக்கு வந்து எப்போ பீச்சுக்கு வந்தாலும் என்ன பிரச்சனைன்னா, வந்து நல்லா மணலில் கையை போட்டு ஃபுல்லாக விளையாண்டுருவான். அதுக்கப்புறம் தண்ணியில் கை போட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடுவான். கையில் காலெல்லாம் மணல் ஒட்டிக்குமா, அது ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். அது அப்படி தான் தம்பி ஒட்டோன்னா திரும்ப போய் கழுவிட்டு வருவான், திரும்ப மண் ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரி தான் அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பு இருந்ததுனால கொஞ்சம் சமாதானம் பண்ணி அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் தம்பி அழுகாதுன்னு சொன்னோன்னே தான் சாம இருந்துச்சு.
நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்து 2 நாளில் தான் புவாவும் பாப்பாவும் கிளம்புறாங்க. ஸோ முதல் நாள் வந்து கொஞ்சம் புவாவுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்துடணும் அப்படின்னு மறுநாள் நாங்கள் எங்கேயுமே போகலை. கொஞ்சம் நேரம் கழித்து குட்டிமாக்கும் பசி வந்துடுமா, அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். நான் சொன்னேன்ல முதல் நாள் வந்தோம் அப்போ வந்து இருட்டிருச்சு அப்படின்னு, இந்த டைமிங்கில் தான் நாங்கள் வந்தது. அந்த வீடியோ கிளிப்ஸை நான் இதில் சேர்த்துருக்கேன். அப்போ வந்து மச்சி நஃபியா கூட எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்திருந்தோம். மறுநாள் வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பாப்பா வரல. ஸோ நான் ஆக்டிவிட்டீஸ்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு அப்புறம் ஜெட்ஸ்கி அந்த மாதிரிலாம் இருக்கும், பேராஷூட் இருக்கும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டினேன்ல, பாப்பா கூட நான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். போய் விசாரிக்கும் போது பேராஷூட் வந்து 3 நிமிஷம் மேலே ஏற்றி வச்சுருப்பாங்களாம். அந்த 3 நிமிஷத்துக்கு வந்து 3000ரூவா சார்ஜு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. பாப்புக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் போகலாமா வேணாம் அப்படின்ட்டுருச்சு. அதுவும் 10 பேரை வந்து ஏற்றிட்டு போவாங்க போட்டில். அந்த 10 பேரையும் 3 நிமிஷத்துக்கு மேலே பேராஷூட்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கரைக்கு கொண்டு வருவாங்கன்னு சொன்னோன்னே முழுசாக வேணான்ருச்சு. எனக்கு வந்து ஜெட்ஸ்கிக்கு போகணுன்னு ஆசை, அந்த பைக் ரைடு மாதிரி போகும். ஆனால் ஜெட்ஸ்கி ரைடில் வந்து பின்னாடி வந்து ஜென்ஸ் வருவாங்க நம்ம கூட. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது வரைக்கும் நான் போகலை. ஏதாச்சும் ஒரு ஜெட்ஸ்கி ரைடில் லேடிஸ் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், இன்ஷால்லாம் நம்மளும் போகலாமே அப்படின்னு நினப்பேன். அங்கே வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. சிப்பி சங்குலெல்லாம் வந்து கீ செயின் பிரேஸ்லெட் தோடுலாம் இருக்கும். புவா வந்து மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு வீட்டுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்ட மாதிரி அதுவும் ஒரு கீ செயினும் வாங்கிக்கிட்டாங்க. அதோடு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். ஊருக்கு கிளம்புறதுக்கும் முதல் நாள் வந்து எங்கேயுமே வெளியில் போகலை. கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டோம். கொஞ்சம் பேக்கிங் வேலைலாம் ஆரம்பிச்சிட்டோம். நானும் வந்து கிச்சன் திங்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புவா பாப்புட்ட கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் அந்தமான் வரும்போது தெரியல, அப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக நான் குடும்பம் பண்ணுற மாதிரி வந்தேன்னா ஒரு ஆர்வத்தில் அதிகமான திங்ஸ் கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் இன்னி வரைக்கும் நான் யூஸ் பண்ணினதே இல்லை. சரி இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுறலாம், நம்ம ஊருக்கு போகும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்துடலாம். ஏன்னா நிறையா திங்ஸ் இருக்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் வச்சுருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இதெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு பதிலாக நம்ம ஓவனை கொடுத்து விட்டுறலாமே. ஏன்னா ஓவன் வந்து இன்ஷால்லாம் நான் கன்வெக்ஷன் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஓவனுமே எனக்கு சீர் கொடுத்தது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதில் வந்து பேக்கிங் அப்புறம் பீஸா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, சூடு மட்டும்தான் பண்ணலாம் வச்சு. ஸோ அதனால் அதை கொடுத்து விட்டுட்டு இங்கே நம்ம கன்வெக்ஷன் வாங்கிக்கலாம். பிள்ளைங்களுக்கும் பீஸா கேக் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌனி பண்ணணும். ஸோ ரொம்ப நாள் ஆசை, அப்படி என்ன இருக்குது ப்ரௌனிலன்னு டேஸ்ட்டு பார்க்கணும். அதனால தான் வெளியில் வாங்கி சாப்பிடாமையே இருக்கேன். அதுவும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே மறுபடியும் வச்சுட்டு ஓவன் வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டில் புவா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே வெயிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. 30 கிலோ தானே அலோடு இருக்கும், ஓவனே 17 கிலோ கிட்ட வந்துருச்சு. அதோட கொஞ்சம் மீன் இறால்லாம் வாங்கியிருந்தாங்க, அதுவே ஒரு 4-5 கிலோ கிட்ட இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள்லாம் போட்டு மசாலா போட்டு பெரட்டி அலுமினியம் ஃபாயிலில் வச்சு அதை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரீசரில் முதல் நாளே வச்சுட்டாங்க. நல்லா ஐஸ் பிடிக்கட்டும், ஹை கூலில் வச்சாச்சு. மீன் வந்து நான் வீடியோ எடுக்கலை, வஞ்சரம் மீன் இங்கே அந்தமானில் வந்து சுருமாய் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதெல்லாமே வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. மறுநாள் வந்து நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டு லக்கேஜில் வச்சுருவாங்க. அங்கே சென்னை ஏர்போர்ட் போனதும் லக்கேஜ்லேருந்து எடுத்து ஐஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுட்டு ஊருக்கு கொண்டு போயிடுவாங்க. என் தம்பி வந்து சென்னையில் இருக்கானா, அவனும் கொஞ்சம் மீன் இறால்லாம் கேட்டிருந்தான், அவனுக்கும் தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்றும் ஆகலை, சென்னை போயிட்டு அங்கே ஐஸ் பாக்ஸ் வாங்கி வச்சு பத்திரமா ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எங்கள் பாப்புக்கும் பூவாக்கும் இங்கே அந்தமானில் மீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் கிளம்புற அன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இட்லி சுட்டு பூவா பாப்பும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாண்ட்விச்சும் ப்ரெட் ஆம்லெட்டும் போட்டு கொடுத்தேன். ஏன்னா பூவாவுக்கு வந்து சாண்ட்விச் பிடிக்காது, 2 பேருமே டேப்லெட் சாப்பிடுவாங்களா. ஸோ ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, நம்ம பே பண்ணி வேணும்னா வாங்கலாம். அதுவும் வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி சாண்ட்விச் அப்படி தான் கொடுப்பாங்க. அதுவும் பூவாக்கெலாம் பிடிக்காது. அவங்களுக்கு வந்து தனியாக ப்ரெட் ஆம்லெட் போட்டு அதுவுமே தனியாக வச்சுட்டு சாண்ட்விச்சுக்கு எஸ் அப்படின்னும் ப்ரெட் ஆம்லெட்டுக்கு பீனும் போட்டு எழுதி கொடுத்துட்டேன். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. அவங்களும் வந்து டிஃபன் கட்டுற வேலை இல்லை. ஸோ இந்த சாப்பாடே ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க.
ஒரே ஒரு லக்கேஜ் மட்டும் பேக் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஃப்ரீசர்லேருந்து இருக்கிற இறாலோ மீனோ கடைசி டைமிங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணியாச்சு. இங்கே எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கா. ஆசிரியருக்கு வந்து 8 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். அதனால் அவன் பக்கத்து வீட்டு பசங்களோட சேர்ந்து ஸ்கூல் கிளம்பிட்டான். அர்ஷானுக்கு வந்து 8:30 மணிக்கு ஸ்கூலில் இருந்தால் போதும். அதனால் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஸ்கூலில் இறக்கி விட்டுடலாம். இங்கேருந்து 10 நிமிஷம் தானே, ஸோ வரும்போது இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஏர்போர்ட் கிட்ட போக போக தான் மனசு ஒரு மாதிரியா ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அர்ஷான் வந்து இறக்கி விட்டுட்டு திரும்பவே இல்லை. ஏர்போர்ட் விட்டு போகிற வரைக்கும் அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு வந்தான். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோலேயே சேர்த்துருக்கேன். நான் காட்டுறேன். இதுக்கு அப்புறம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனேன். 2 நாளாக பூவாவும் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பான்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா தூக்கம் வந்து நைட்டில் ரொம்ப கம்மி. பூவா வந்து பகல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டுருவாங்களா, பகலில் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் தூங்குவேன். ஆனால் நான் 7 மாதம் ப்ரெக்னென்சி டைமில் ஊருக்கு போனதுலேருந்து இங்கே அந்தமான் வந்து இருந்த வரைக்கும் எனக்கு உட்கார வச்சு தான் எங்கள் பூவா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் என்னென்னு எனக்கு தெரியுமா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்கு எனக்கு பார்த்ததே ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சால் ஒரு முறை உங்கள் துவாவில் வந்து அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ தானே கொஞ்ச நாள் ஆகுது. 7,000 ஆயிடுச்சே. சரி போவோம் சீக்கிரம். 7 மந்த்தில் போயிடலாம். அத்தாட்ட நீ ஃபோன் பண்ணி அப்புறம் கேளு வாங்க தான். ஏமா தூக்கம் தூக்கம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துட்டேன். போர் அடிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கொடுங்க. எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.